ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த ரசமணியை பற்றி உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி ரசமணியை பார்த்துருக்கோம். இது இல்லைங்களா? இதுதான் பாதரசத்தால் கட்டப்படுற ரசமணி. சரி, இப்போ இந்த பாதரசத்தால் கட்டப்படுற ரசமணி எந்த மாதிரி நாம் பயன்படுத்தணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரசமணி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 50 கிராம் இருக்கும். இந்த 50 கிராம் உள்ள ரசமணி இது வந்துட்டு எப்போவாவது ஒரு தடவை தான் நாம் வந்து அணிய முடியும். தேவைப்படும் பொழுது அணியலாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குண்டலி சக்தி ஏற்றுறோம். நமக்கு ரொம்ப முக்கியமாக வந்துட்டு சக்திகள் கொஞ்சம் அதிகம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது இந்த ரசமணி வந்து ஒரு தினத்துக்கு ஒரு 50 கிராம் நம்ம வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். இந்த ரசமணி செய்யறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வீர பாஷாணம் அல்லது லிங்க பாஷாணம், இந்த 2 பாஷாணத்துலேருந்து நாம் ரசத்தை நாம் வந்துட்டு இறக்கிக்கணும், சேர்த்துக்கணும். சரிங்களா? ஒன்று வீரபாஷாணத்துலேருந்து ரசத்தை இறக்கிக்கணும். அதுக்கு பேர் வீர ரசம் பேர். லிங்க பாஷாணத்துலேருந்து ரசத்தை இறக்கிக்கணும். இந்த பாதரசத்தை இறக்கின உடனே இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தணும் தண்ணியில் போடலாம், சுத்தப்படுறது கூடாது. நம்ம வந்து தேவையான மூலிகைகள் கொண்டு வந்து அதில் இருந்து இதை அரைச்சி அது ஒரு முறையும் நாம் வந்துட்டு இதை அரைக்கிறோம். குறைஞ்சது நம்ம 7, 8 முறை 10 முறை வந்து நாம் வந்துட்டு இந்த பாதரசத்தை வந்து நல்லா ஒரு கல்வத்தில் இட்டு அந்த மூலிகை சாறை விட்டு நல்லா போட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தோம்னா வந்து கொஞ்சமாக சுத்தப்படுத்திகிட்டே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய களிம்பு தன்மையெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். சரிங்களா? அப்படி வெளியில் வரும்போது நல்லா கழுவிக்கணும். கழுவ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து அதோட களிம்பு தன்மையான அந்த பங்கம் வந்து போயிடும். அப்போ இந்த பாதரசமானது எப்படி இருக்குன்னு கேட்டால் வெண்ணெய் மாதிரி நல்லா வந்துட்டு பலன்னு இருக்கும். சரிங்களா? அந்த பாதரசத்தை எடுத்து அதுக்கப்புறம் தான் நாம் வந்து தேவையான மூலிகை எதற்காக நாம் பயன்படுத்த போகிறோமோ அதற்கான மூலிகையை நாம் கொண்டு வந்து கல்வத்திலிட்டு அதோடு சேர்த்து நாம் என்ன பண்ணணும், இந்த பாதரசத்தை போட்டு நல்லா அரைக்கணும். அரைச்ச பிறகு அந்த பாதரசம் நல்லா நம்ம அரைச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகணும்னு கேட்டால் மெழுகு மாதிரி. அந்த மெழுகு மாதிரி எடுத்து உருட்டி அதை புடமிடணும். சரிங்களா? இந்த புடமிடும் பொழுது அதுக்கு நமக்கு தேவையான மூலிகை என்ன மூலிகை இருக்கோ அதை கொண்டு வந்து நல்லா அரைச்சி பதப்படுத்தி அதை வெண்ணெய் மாதிரி ஆக்கி அந்த மூலிகையில் நம்ம உருட்டப்பட்ட பாதரசத்தை வச்சு அந்த மூலிகையில் நம்ம வந்துட்டு பந்து மாதிரி உள்ளே வச்சு அதை பந்து மாதிரி மேலே துணியெல்லாம் போட்டு அதெல்லாம் வந்துட்டு களிமண்ணில் வந்து கவசம் பண்ணி அந்த புடம் வந்து போடணும். அந்த புடம் போடும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பக்குவமாக இருக்கணும். சரிங்களா? இந்த புடம் போடும்போது நிறைய மணிகள் எல்லாம் வந்துட்டு காணாத போயிருக்கு. சரிங்களா? காத்தோட போயிடும் மணியெல்லாம். அந்த மாதிரி கூட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். புடம் போடுறது சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு ரொம்ப பொறுமை வேணும். சரிங்களா? இந்த பொறுமையாக இருந்தால் அதை புடம் போடணும். புடம் போட்டு அதை பக்குவமாக இருக்கும்போது அந்த மணி வந்துட்டு எந்த அளவுக்கு சாரணம் ஏறி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புடம் போடுறோமோ அவ்வளோக்கு மணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மணியை நாம் எடுத்து நமக்கு தேவையான எந்த நல்ல சக்தி உள்ள மூலிகையினால் நம்ம செய்யக்கூடிய மணியாக இருக்கும், இல்லை சாதாரண ஒரு மூலிகையினால் செய்யக்கூடிய மணியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சக்தி உள்ளது. எல்லா மூலிகையுமே சக்தி உள்ளது தான். சரிங்களா? இப்போ நாம் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கணும்னா நம்ம மிக உன்னதமான மிகப்பெரிய சக்தி உள்ள மூலிகையெல்லாம் நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து சாயா விருட்சம், புன்னங்க விருட்சம், செம்பூத விருட்சம், ஜோதி விருட்சம். சரிங்களா? நிறைய ஜோதி புல்லெல்லாம் இருக்குது அதில். அந்த மாதிரி அப்புறம் பனிதாங்கி, சரி, இந்த மாதிரி நிறைய ஆரை, இந்த மாதிரி நிறைய மூலிகைலாம் இருக்குது. குமரி, அந்த மாதிரி விராலி, இந்த மாதிரி பல மூலிகைகள் இருக்குது.
சரிங்களா? இதெல்லாம் எடுத்து நாம் வந்து பதப்படுத்தி காட்டுக்கரணை இதெல்லாம் நம்ம மணி கட்டலாம். மணி கட்டக்கூடியதுக்கு ஏதுவான ஒரு மூலிகை கிழங்குகள் இதெல்லாம் நம்ம எடுத்து மணி கட்டலாம். அந்த மணியில் கட்டக்கூடிய மணி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சுக்லத்தை கட்டுறோம். அது கட்டுறதுனால நமக்கு என்னன்னா நம்ம அது எவ்வளவு நம்ம சுக்லத்தை கட்டுதோ அவ்வளவு நம்ம ஞானம் உதயமாகும். சரிங்களா? இந்த மணிக்கு அவ்வளவு ஒரு பலம் இருக்கு. நாம் வந்து செய்யக்கூடிய முறைகள் சரியாக செய்ய வேண்டும். அது வந்து உண்மையான மணியா இருக்கும். பாதரசத்தால செய்யக்கூடிய மணியா இருக்கும். சரிங்களா? பாதரசம் மாதிரியே மணி மின்னுதுன்னா அது பாதரச மணிலாம் நாம நம்பிடக்கூடாது. பாதரசம் மாதிரியே மணி இருக்கும். சரிங்களா? இந்த ரசமணி ஆகப்பட்டது என்ன பண்ணுன்னா பல உலோகங்களை மாற்றக்கூடிய தன்மை வந்து இந்த பாதரச மணிக்கு உண்டு. சரிங்களா? எல்லா உலோகத்தையும் மாற்றிடும். பொதுவாக நாம் வந்து இந்த மணியை வந்து கையில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மணி தானே இது ரசமணி தானான்னு பார்த்து நேராக நம்ம மோதிரம் லைட்டாக தேய்ச்சோம்னா போதும். தங்க மோதிரமெல்லாம் அலுமினியமாக போயிடும். சரிங்களா? சில்வர் ஆகிடும், வெள்ளையாக தெரியும். அது 2-3 நாளில் வந்து சரியாயிடும். ஏன்னா அது நம்ம தங்கத்தில் போட்டு தேய்ச்சோம்னே தங்கம் வந்துட்டு வெள்ளையாயிடுச்சு, அது திரும்ப மாறுமானா ஒரு 3-4 நாளில் மாறிடும். பழையபடி தங்கத்தோட பக்குவத்துக்கு வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரசமணியை கொண்டு வந்து இந்த அலுமினியம் இருக்கு பாருங்க, அலுமினியத்தில் வச்சு அலுமினியம்லாம் பவுடர் ஆகிடும். அதாவது இந்த மணியோட தன்மைனா தாழ்ந்த உலகத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும், உயர்ந்த உலகத்தை அப்படியே பயன்படுத்தி வச்சுக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கான இந்த மணிக்கு வந்துட்டு அபூர்வத்தன்மை இருக்கு. அப்போ இந்த மணியை நாம வந்து எப்படி பயன்படுத்துறது நம்ம தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மணி நல்லா பார்த்துங்க. இந்த ரசமணியை நாம இந்த கை இருக்கு பாருங்க, இந்த கையில வந்து உள்ளங்கையில் வச்சுக்கணும். இந்த உள்ளங்கையில் நம்ம வச்சுக்கிட்டு இந்த விரல்ல இந்த தட்டிக்கிட்டு இப்படி இருந்தோம்னா இந்த மணி ஆகப்பட்டது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த விரல் மூலயமா வந்துட்டு இந்த லைட் எர்த்து மாதிரி கொடுக்கும். இந்த கரண்ட்ல பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பேஸ் வரும் பார்த்தீங்களா? இந்த நியூட்ரல் பேஸ்ல வந்து இந்த நியூட்ரல்ல வந்து ஒரு விதமான ஒரு எர்த்து மாதிரி இருக்கும். அதே மாதிரி எர்த்தும் தனியா இருக்கும். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு சவுண்ட், ஒரு விதமான ஒரு இது வந்து இந்த மணி வழியா நமக்கு வந்து கொடுக்கும். அது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம உடல் முழுக்க சென்று செல்கள் எங்கெங்கெல்லாம் செயல்படாமல் இருக்கோ அந்த செல்களை வந்து நகர்த்த ஆரம்பிச்சு நகர்த்தி அதுக்கான ஒரு அந்த இருக்கக்கூடிய அந்த செல்லில் இருக்கக்கூடிய அந்த சூன்யத்தை வந்து விளக்கி நமக்கு வந்து பித்தம், வாதம், கபம் இந்த 3 நாடிகளும் சமநிலைப்படுத்துது. இதுக்கான ஆற்றல் வந்து இந்த ரசமணிக்கு அநேகம் உண்டு. இந்த ரசமணியை பற்றி நாம வந்து நிறைய விளக்கங்கள் சொல்ல முடியும். இந்த ரசமணி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து தன்னோட சுக்லம் என்னக்கூடிய விந்தை வந்து கட்டக்கூடியது. ஏன்னா இதை வந்து சித்தர்கள் பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை வைத்து தான் அவங்க வந்து தியானம் பண்ணியிருக்காங்க. தியானம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, தன்னோட குண்டடி சக்தியை எழுப்பி இந்த மணியோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? இந்த ரசமணியை வைத்து தான் வாதமெல்லாம் நிறைய பண்ணினாங்க. வைத்தியம், வாதம் இதெல்லாம் நிறைய பண்ணினது என்ன காரணம் கேட்டால் இந்த ரசமணியை அடிப்படையாக வைத்துதான். அதுக்கான தன்மை இந்த பாதரசத்துக்கு அநேகமான சக்தி உண்டு. இந்த ரசமணியை பற்றி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டு போகிறோம். அந்த அளவுக்கான இந்த ரசமணியில் குணங்கள் அதிகம் உண்டு. இது நீங்கள் கேள்வி கேட்க இந்த ரசமணிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு. இது ஏராளமான சில நன்மைகளை வந்து நமக்கு கொடுக்குது. இந்த நமக்குள்ள ஏற்படக்கூடிய பயமரத்தை வந்து போக்குறது. சரிங்களா? இந்த பயம்ன்றது நமக்குள்ள வரவே வராது. இன்னொன்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், ஏதோ செய்திருக்கலாம், அந்த பிரச்சனையை ஒழிக்கிறது. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கிரக தோஷம். இந்த கிரக தோஷம் ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கும். சில பேருக்கு கிரக தோஷம் இருக்கு, அது என்ன பண்றதுன்னு தெரியாது. இந்த மணி என்ன பண்ணணும், இந்த கிரக தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட ஆற்றல் வந்து அறிவியல் சார்ந்த விஷயம்.
இருக்கு இதுல. இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல்ல வந்து அணிஞ்சிட்டு இருக்கும்போது, இந்த உடல்ல இருக்கக்கூடிய நம்மோட பித்த, வாத, கப இந்த 3 நாடியை சமநிலைப்படுத்துதுன்னும்போது, நம்மோட அறிவுக்கு இது வேலை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம யாரோட சொல்லும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு நம்ம கேட்கிறோமோ, அது சரி என்பது நம்ம மனசுக்கு படுதுன்னா, அதுதான் சரி. சரியா? அந்த மணி வந்துட்டு எது சரியோ, அத நாம எடுத்துக்கிட்டு அத பயன்படுத்த சொல்லும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது, அந்த கிரக தோஷம் என்பது என்ன? ஒரு பக்கமான சூன்யமான ஒரு நிலையை தான் கிரக தோஷம். அப்போ அந்த சூன்யமான ஒரு நிலையை வந்துட்டு இந்த ஒரு அறிவாற்றலால அத உடைச்சு தெளிவுபடுத்துது. அந்த ஆற்றல் இந்த மணிக்கு, ரசமணிக்கு உண்டு. அப்போ நம்மோட சக்தியே நமக்கே விழிப்படைய செய்து நமக்கே இந்த சக்தி நமக்கு கொடுக்கிறது. நம்மோட சக்தி நமக்கு பெருமளவுல சேகரிச்சு இந்த மணி வந்து நமக்கு கொடுக்குது. அதனால வந்து நம்ம வெளியில இருக்கக்கூடிய சக்தி எதையே நம்ம நம்ப மாட்டோம். யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பொய் சொல்றாங்கன்னா அந்த பொய் என்னன்றத நம்ம அறிவு கண்டுபிடிச்சோம். அந்த ஆற்றலை இந்த ரசமணி கொடுக்குது. அதனால என்ன ஆகும் கேட்டா, இந்த கிரக தோஷம் அப்படின்னா எதனால இந்த கிரக தோஷன்றத உண்மையை கண்டறிஞ்சு அதை சரி செய்யறது தான் இந்த ரசமணியோட வேலை. அதனால நாம் வந்து ரசமணியை பற்றியும் அநேகம் இருக்கு, நிறைய சொல்லலாம். இந்த ரசத்தோட தன்மை, இது வந்து பாதரசத்துல இது ஒரு பாஷாணம். இந்த பாஷாணத்தை வந்து நம்ம ரசமணி நாம அப்படியே வந்து கட்டினா அதெல்லாம் நிறைய சுத்தப்படுத்தணும். ரசத்தை வந்து பாதரசத்தை நல்லா சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய பங்க ரசத்து விஷ பாதரசத்துக்கு உண்டு. சரி, இதை பற்றி நம்ம கேள்விகள் நிறைய இருக்கு. இந்த ரசமணியை பற்றின கேள்விகள் நிறைய இருக்கு. சரிங்க, அதுக்கான பதில் வந்து நான் உங்களுக்கு அந்த காலகட்டங்கள் அந்த உடைய வாதங்கள் வரும்பொழுது இந்த ரசமணியை பற்றின கேள்விகளுக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னா இதை வச்சுட்டு நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை வச்சுட்டு நிறைய, ஏன்னா இதை வந்து நம்ம பதிவில் வந்து நிறைய போட முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்கான விடையெல்லாம் இதுல இருக்கு. அதனால வந்து நான் வருங்கால பதிவில் வந்து நீங்க என்ன கேள்விகள் நீங்க கேட்குறீங்களோ, என்ன வாதத்தை நீங்க வைக்கலாம், அந்த வாதத்துக்கான பதிலை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். நான் வரும் நேரலையில் உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான பல கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்க ஐயா. நான் மீண்டும் ஒரு மாலை ஒரு 7 மணிக்கு வருவேன் ஐயா லைவுக்கு. நன்றி, வணக்கம். வரும் லைவ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். ஐயா